ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடினாலும், இருதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும், ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நன்றி செலுத்துகிறேன். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைந்து போவதும் இல்லை, உனக்கு கர்த்தரை நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்கிறார். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி பேசுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே, பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று. அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ என்று நான் சொல்லுகிறேன். சேவல் கூவும் முன்பாக 3 முறை 3 தரம் என்னை நீ மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலுமாக, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். மீண்டும் வந்து உங்களை திரும்ப நான் எங்கே இருக்கிறோம் அங்கே சேர்த்துக் கொள்ள போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் இருங்கள் சொல்லுகிறார். நீ என்னை அறிந்திருந்தால் என்னிடத்தில் விசுவாசமாக இருப்பாய் என்றும் சொல்லுகிறார். நான் போகிற இடத்தையும் நீர் அறிவீர்கள், என் வழியையும் அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது சந்தேகப்பட்ட தோமா இப்படியாக சொல்லுகிறார், ஐயனே நீர் போகிற இடத்தை நான் அறியோமே, எப்படி வழியை அறிவோம் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான். என்னை விசுவாசிக்கிறவன், என்னை அறிந்திருக்கிறவன் பிதாவை அறிந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிலிப்பு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். அது போதும் என்றார். பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாட்கள் என்னோடு கூட இருந்தாயே, என்னை விசுவாசிக்கவில்லையா? என் மேல நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார். நீ என்னை கண்டிருந்தால் பிதாவை கண்டிருப்பாய், நீ என்னை அறிந்திருந்தால் பிதாவை கண்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். நான் பிதா என்னிலும் இருக்கிறது நீங்க விசுவாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலையில பாருங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் சீஷர்கள் விசுவாசத்தில் குன்றியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிலும் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் என் நாமத்தினாலே செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் அத்தனை பேரும் அவரையே உலகமாக எண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் இருதயத்தில் விசுவாசம் குன்றியவர்களாக காணப்படுகிறார்கள். முதலாவது, கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை முற்றிலுமாக விசுவாசிக்க வேண்டும். இங்கே அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிய பிறகு நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நீங்கள் சோர்வின் பாதையில் நடக்கும்போது உங்களை தாங்கிக் கொள்வார், உங்களை தேற்றுவார். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை நான் திக்கற்ற பிள்ளையாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி விட்டு ஒன்றும் செல்ல போக மாட்டேன், உங்களுக்கு தேற்றுற வாரனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். கடந்ததை நினைத்து கலங்கிறாயா? கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். நெருக்கத்தின் பாதையில் நடக்கிறாயா? கர்த்தர் உங்களுக்கு புதிய பாதையை உங்களுக்கு திறந்து தர போகிறார். நொறுங்குண்ட இருதயமா இருக்கிறாயா? கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார். உடைந்த உள்ளமா இருக்கிறாயா? உன்னை தாங்க போகிறார். தாய்கள் அனைத்தையும் கட்டுகிறவராக இருக்கிறார். தப்பி செல்ல வழி செய்கிறவராக இருக்கிறார். சோதனைக்கு மேலாக வேற எந்த சோதனையும் அவர் உங்களுக்கு தரப்போவதில்லை. அவன் நித்திய கிரீடம் உங்களுக்காக அவர் காத்திருக்க, அவன் அவருக்காக நீங்கள் காத்திருக்கும்போது அவர் உங்களுக்கு தரப்போகிறார். அவர் வருகையை உங்களுக்கு நித்திய கிரீடம் தருவார். பாருமா, துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே
போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீரின் கிரீடம் எனக்கு உண்டு, இயேசு வருகையில் தந்திடுவார். நீரின் கிரீடம் எனக்கு உண்டு, இயேசு வருகையில் தந்திடுவார். நம் இயேசு வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது காரியம், கர்த்தரின் சத்தத்துக்கு செவியை சாய்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தரின் சத்தத்துக்கு செவியை சாய்க்கிற பிள்ளைகள் அவர் பின்னே செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவரின் ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து பின்னே செல்லுமா? ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறவனாக இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுகிறீங்க. கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹalleluya. கர்த்தரே நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு விஷயம், ஆண்டவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தான், அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போச்சனை பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போச்சனை பண்ணுகிறான். மிக முக்கியமான வார்த்தையின் கூட என்னவென்றால், ஆண்டவர் நமக்காக அவர் கதவருகே நிற்கிறாரா இருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று. ஹalleluya. நாம் சில நேரத்தில் சோர்வின் பாதையில, கஷ்டத்தின் மத்தியிலே நாம் நடந்து செல்லலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் பேசுவார். உங்கள் துன்ப பெருக்கிலே கூட, உடைக்கப்பட்ட நேரத்தில் கூட, ஆனால் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், அவர் சமீபமா இருக்கிற நேரத்திலே அவரை நோக்கி பேச வேண்டும் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று, அவர் சமீபமா இருக்கிற நேரத்தில் அவரை கூப்பிட வேண்டும் என்று. நீங்கள் நாமும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் தொலை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம், தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆரவாரத்துடன் இஸ்ரவேல் பாளையத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே சுற்றி இருந்த எதிரிகளும் அந்நிய ஜனங்களும் கண்டு, இந்த சத்தம் யாருடைய சத்தம், எதற்காக இப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, இது தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி வருகிறது என்று சொன்ன மாத்திரம் தேவ ஜனத்தின் சத்தமாக இருக்கிறது. அதை கேட்ட அந்நிய ஜனங்கள் நடுங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய சத்தம் பலம் உள்ளதாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற சத்தமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது 29ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர செய்கிற சத்தமாக இருக்கிறது. கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் அண்ட சராசரத்தை படைத்தவர். அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறீர். நீர் எங்களை நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே.
எப்பேற்பட்ட தேவன் ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் எப்பேற்பட்ட சத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த சிறுமியான ஜனத்தை நீர் கண்டபடினாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுவோமா? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்று. சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மூன்றாவது காரியம், கர்த்தர் விரும்பத்தக்க நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புவது என்னவென்றால் நாம் கர்த்தரின் கிரியைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு வசந்த காலத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தர் வார்த்தை உண்டாகி ஒரு குயவனின் வீட்டுக்கு செல்ல சொல்லுகிறார். எரேமியா குயவன் வீட்டுக்கு போகிறார். அங்கே குயவன் தன்னுடைய கரங்களிலே மண்பாண்டத்தை வளைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே இந்த மண்பாண்டம் கெட்டு போய் விடுகிறது. ஆனாலும் அவன் பார்வைக்கு அருமையானபடியாக அவன் மீண்டுமாக அந்த வேற ஒரு மண்பாண்டமாக அவன் மாற்றுகிறான். பார்க்கிறோம், கர்த்தர் நம்மளை அழகாக
அற்புதமாக படைத்திருக்கிறார். அவருடைய கிரியைகளாக நாமே உருவாக்கி இருக்கிறார். அவர் சித்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்களும் நான் உடைந்த பாத்திரமாக இருக்கலாம், நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கை நம்ம மேல அமரும் பொழுது நாம் புதிய ஒரு பாத்திரமாக, ஒரு புதிய ஆரம்பத்திற்கு ஆண்டவர் நம்மை வழிவகுக்கிறவராக இருக்கிறார். அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய நாம் விட வேண்டும். ஏனென்றால் நாம் அதை செய்து கொண்டிருந்தால் அவர் அமைதலாக இருப்பார். உதாரணத்துக்கு யுத்தம் உங்களுடையதில்லை, கர்த்தருடையது என்று சொல்கிறார்கள். அந்த யுத்தத்தை நாம் எடுத்து செய்தால் கர்த்தர் அமைதலாக இருப்பார். அவர் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யாமல் இருக்குவாங்க. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமல் அவருடைய பார்வை பொல்லாதவனை செய்தபடினால் அவர் சொன்ன செய்ய வந்த நன்மைகளை செய்யாதபடி மனம் மாறுவேன். இந்த தினத்துல கூட நான் சொல்லுகிறேன், ஆண்டோடைய சித்தத்திற்கும் சத்தத்திற்கும் செவி கொடுங்க. அவருடைய பார்வைக்கு அருமையானதை நாம் செய்வோமாக. கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். குறைந்த பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே, நான் எதற்கும் உதவாதவனாக இருக்கிறேன், உருக்குலைந்த பாத்திரமா இருக்கிறேன், எவரும் என்னை விரும்பாதவராக நான் மாறிவிடுகிறேன் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், குயவன் கையில் பிசையும் களிமண் போல அப்பா ஏன் சித்தம் இல்லாம உம்முடைய சித்தத்தை போல இந்த மாற்றுங்க நம்ம சொல்லலாமா? பார்வமாக குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். உதவாதவன் ஒரு குறைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன். குறைந்த பாத்திரம் தான் எதற்கும் உதவாதவன். ஒரு குறைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். குறைந்த பாத்திரம் தான் எதற்கும் உதவாதவன். ஒரு குறைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன். குறைந்த பாத்திரம் தான் எனக்கும் உதவாதவன். ஒரு குறைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். அந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, அந்த விருப்பப்படி என்னை மாற்றுவே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயே. ஆமென் ஆண்டவரே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயை ஆண்டவரே. அப்பா உங்க சித்தத்தின்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த வீண காலங்களில் உம்மை தாய் பாதுகாக்கிறீர். இந்த வீண காலங்களில் உம்மை தாய் பாதுகாக்கிறீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். உன்னத பாத்திரம் தான் உலகிற்கு ஒளியானவன். தேவாலய பாத்திரம் தான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் தான் உலகிற்கு ஒளியானவன். தேவாலய பாத்திரம் தான் உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும்.
ஆமென் ஆண்டவரே. நான் இப்படியான பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகன் ஆண்டவரே. நீதிமான்களை ஒருபோதும் நீர் ஆண்டவர் வெறுத்து தள்ளுவதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 34 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கலாம், ஆனா அவர்களின் மத்தியிலே அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எலும்புகள் ஒன்றும் நொறுக்கி போவதில்லை, எல்லாம் காப்பாற்றப்படுகிறது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தம்மை நேசிக்கிறவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை, நோக்கி கூப்பிடுவர்களை அவர் சமீபமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோது நம்மளை வெறுத்து தள்ளுவதே இல்லை, புறமை தள்ளுவதே இல்லை. புறமே உலகம் தள்ளினாலும் அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்த பிள்ளைகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நாளிலே அப்பா இந்த மகத்துவமான நேரத்திலே இந்த அறையிலே ஆண்டவரே நீர் உலாவி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இத்தனை நேரம் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதித்தோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்கள் தாகங்களை தீர்த்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பசியை ஆற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேற ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் வளமுள்ள சத்தமாக இருக்கிறது. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாற்றும். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த விளைவின காலங்களிலே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அநேக ஜனங்கள் விழுந்து கொண்டிருக்கிற சமயத்திலே, அநேக ஜனங்கள் வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில ஆண்டவரே நாங்கள் நன்மையை பேசுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் என்ற நன்மையை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களோ ஒருவரும் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் நன்மையை பேசுகிறோம் ஆண்டவரே. ஜீவனுக்கு ஏதுவாக நன்மையை பேசுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே சுகத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே சுகத்தின் வல்லமை கடந்து போவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுதோறும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக ஆண்டவரே. மீதியா இருக்க நேரத்தோடு கரத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், அனைவரோடு கூட பேசும் ஆண்டவர். வார்த்தை அனுப்பி பேசும். தாசரை ஆசீர்வதி, பேசுகிற தாசரை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். வார்த்தையால் எங்களை போஷிக்க முடியாது. மீதியா இருக்க நேரத்தோடு கரத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தரும் அருமையற்றருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடை இணைக்க இன்ப நாமத்தினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தின் சார்பிலே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருடைய கூடாரத்தையும் அவருடைய சிறகாலை முடி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைகளுக்கு நம்மை தப்பிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உலகத்தை, தேசங்களை, மாநிலங்களை, மாவட்டங்களை, கிராமங்களை எல்லாம் விட்டு வைக்காதபடி தொற்று நோயாக, உயிர்கொல்லியாக இந்த கொரோனா ஒன்று மோசமான நிலையினை உலகத்துக்குள்ளே உருவாக்கி கொண்டு இருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டதான இந்த கொரோனா வைத்து தீர்க்க தரிசனம் நமது வேதாகமத்தில் இருக்கிறதா என்று நாம் கேட்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபகுக்
3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வாக்கியம். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. 3வது வசனம், தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்த பாரான் பர்வத்திலிருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இப்படிப்பட்ட பராக்கிரம தேவாதி தேவன் நடந்து வரும்போது அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது என்ற வேத வாக்கியங்களை நான் பார்க்கும்போது இக்காலத்து கொள்ளை நோயாகிய கொரோனாவை குறிப்பிட்டால் சரியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் சோதிக்கும்படியாக இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் உலகமெங்கும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அக்னிமயமான இந்த காய்ச்சல் என்று நாம் சொல்லலாம். அந்த அக்னிமயமான காய்ச்சல் தான் இன்றைய காலத்தில் காணப்படக்கூடிய இந்த தொற்று நோய். உலகமெங்கும் இதை பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. சுருக்கமா சொன்னால் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்றே சொல்லலாம். காரணம், அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தமது வழிகளில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவராய் தேவன் விரும்பும் போதெல்லாம் அவர்கள் வழி மாறி திசை மாறி கர்த்தருடைய வழிகளை விட்டு செல்லும் போதெல்லாம் அவர்கள் தம்முடைய வழிகளுக்கு நேராக திருப்பும்படியாக என் தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கொள்ளை நோய்களையும் பஞ்சங்களையும் யுத்தங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் தனக்குரிய ஜனங்கள் தனக்குரியவளாய் மாற வேண்டும் என்பதற்காகவே. ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு, ஒரு நியாய தீர்ப்பு அவசியம் என்பதால் இப்போது இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று இல்லாமல் இந்த கொள்ளை நோயுடைய தாக்கம் எல்லாரையும் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. வேத வாக்கியத்திலே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் நின்று பூமியை அளந்தார். என் தேவனுடைய கரத்திலே ஒரு தராசு இருக்கிறது. வேதாகமத்திலே ஒரு புறஜாதி மன்னனாக ராஜனாக காணப்பட்ட பெல்சாஸ்தார் என்பவன், அவனையே என் தேவனாய் கர்த்தர் நிறுத்து பார்த்தார். நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்பதாக தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தர் பூமியின் ஜனங்களின் ஜீவிதத்தை அளந்து பார்க்க இறங்கிவிட்டார் என்றே நாம் இப்போது சொல்லலாம். அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கிறது, நாம் தேவனாய் கர்த்தரை எப்படி ஆராய்ந்து வருகிறோம், கிருபையின் காலத்திலே கொடுக்கப்பட்ட காலகட்டங்களிலே தேவனாய் கர்த்தரை நாம் ஆராதித்த விதம் எப்படி, அவருடைய பிரமாணங்களையும் கற்பனையும் கை கொண்டு அவருக்கு பிரியமா நடந்தது எப்படி என்பதெல்லாவற்றுக்கும் என் தேவனாய் கர்த்தர் கணக்கு கேட்கிற நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. ஆராதனைக்கு ஒழுங்காக சென்றோமா? ஆராதனை குறித்த வேளையில் சென்றோமா? ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? ஆராதனை ஒழுங்கின்படியாக அந்த வார ஜப கூட்டங்கள் சென்று வந்தோமா? உபவாச கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்களுக்கெல்லாம் சென்றோமா? உபவாச கூட்டத்திற்கு எத்தனை பேர் சென்று வந்தோம்? இது எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். ஆனா இது எல்லாவற்றையும் பார்க்கிறவர், அவருக்கு பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. அப்படிப்பட்டவர் எல்லாவற்றையும் பார்த்து
அளக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த நாட்களில் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கனத்தை நாம் கொடுக்கவில்லை. ஆகவே ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவராய் தேவன் வேதனைப்பட்டு சொல்கிறார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி, உணர்வில்லாமலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்முடைய ஆராதனை இல்லாததினால்தான் இஸ்ரவேல் பரிசுத்தருக்கு முன்பாக அவருக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதாகத்தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் ஒரு காரியமாயிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடினோமா, அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவருக்கு முதலிடம் கொடாதபடிக்கு மற்ற காரியங்களை நாம் செய்தோமா? ஓய்வு நாள் என்று சொல்லும் போது அந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருக்காக கொடுத்தோமா, பிற காரியங்களை செய்தோமா என்பதை இந்த நாளில் நிதானித்து அறிய வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதாக புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்தோமா, அல்லது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்காமல் இருந்தோமா? தேவனுடைய மந்தையை அவலட்சமான ஆலயத்திற்காக மேய்த்தார்கள். மந்தைக்கு மாதிரியாய் இருக்கிறவர்கள் அல்லது மந்தைக்கு மாதிரியாய் இருக்கிற மேய்ப்பர்கள் சரியாக மாதிரியாக இருந்தார்களா? எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒரு சுத்திகரிப்பும் நியாய தீர்ப்பும் தேவனுடைய வீட்டிலேயே தோங்கும் காலமாக இந்த நாட்களில் காணப்படுகிறது. நாம் யாவரும் இதிலே ஒரு உணர்வுள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கரத்திலே தராசு உள்ளது. உன்னையும் என்னையும் அவர் அளக்கிற தேவனாக, உன்னுடைய ஜீவிதத்தை அளக்கிற தேவனாக இந்த நாட்களிலே அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அது புறஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கின்ற அளந்து பார்க்க என் தேவனாய் கர்த்தர் பூமியில் இறங்கிவிட்டாரே என்று சொல்லி நாம் என்ன சொல்லலாம், கணித்துக் கொள்ளலாம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் விரும்புகிற வகையில் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்பேற்பட்ட மனம் திரும்புதல் இந்த நாட்களில் நமக்கு வேண்டும். நம்ம குடும்பத்திலே உள்ள சண்டைகள், பெருமை, பொறாமைகள், கசப்பு, வைராக்கியம், மன்னிக்காத குணம், இந்த எல்லா காரியங்களிலும் ஒரு உன்னதமான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அறிவித்து நன்மை செய்தவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகராக அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைய தினத்திலே பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்து பலி செலுத்தினான். இந்த செய்தியை இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள். அந்த செய்தியை இயேசு கேட்டபோது, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்து என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் மற்ற கலிலேயரெல்லாம் பாவிகள் இல்லாமல் இருக்கிறார்களா? அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால், நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலைமை உண்டாகும், நீங்களும் கெட்டு போவீர்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த தொற்று நோயினால அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்படாதவர்கள் நினைக்கலாம் அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல. அவர்கள் பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்து, அவர் ஆக்சிஜன் இல்லாம மூச்சு திணறல் உண்டாகி மரித்து போற சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவருடைய கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் பாடுகளையும் பார்த்தா, எதற்கு என்று சொன்னால், நீயும் நானும் உண்மையான மன திரும்பலை
ஆமென் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பூர்ண மன திரும்புதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். நீ கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் என் தேவனாய் கர்த்தர் அதை பார்த்து மனம் திரும்ப என்று சொல்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்வதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகையிலே அவரோடு நாம் ஆமென் செல்வதற்காக, பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காகத்தான் இப்பேற்பட்ட காலகட்டத்திலும் நீயும் நானும் வைக்கப்பட்டிருப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த செய்திகளை, இந்த காட்சிகளை கண்ணால பார்த்து கேட்டு உணர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, உண்மையான மனம் திரும்புதல் நம் ஜீவியத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பெரேயா பட்டணத்தார் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தில் நீங்கள் பார்க்கும்போது மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினால் உனக்கு நித்திய ஜீவன். ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா ஆமென் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரங்கள் அதிகமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல நல்ல வேதாமத்தை ஆராய்ந்து பார்த்து அவை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்திலே நாம் முன்வருவோம். மூன்றாவதாக அன்றைய நாட்களிலே தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தங்களுடைய உபத்திர காலத்திலே தங்களுக்கு எதிராக ஏற்பட்ட உபத்திரம் உண்டான போது, தங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டான போது அந்த உபத்திரத்திலே மூழ்கி போகாதபடி அவர் தனிமைப்பட்ட நிலையிலே காணப்பட்ட போது கர்த்தராகிய தேவனோடு அவர்கள் நெருங்கி உறவாடினார்கள். எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டார்களோ அவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரோடு நெருங்கினார்கள். நெருங்கிய உறவோ அவர்களுக்கு காணப்பட்டது நிமித்தம் தேவனோடு உள்ள உறவில் ஐக்கியத்தில் அவர்களை அதிகமாக தங்களை தீவிரப்படுத்திக் கொள்ள நடந்தது என்ன என்று சொன்னால் என் தேவனாய் கர்த்தர் அவரை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவனோடு உள்ள தொடர்பில் ஒரு நெருக்கம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் போது ஆமென் கர்த்தராய் தேவன் அவர்களை விடுவித்தார். இந்த நாட்களில் கூட இந்த தொற்று நோயினால அநேக ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். லாக்டவுன் வெளியே செல்லாத முன்னே ஆமென் ஆலய பிரகாரங்களில் செல்லக்கூடாத நிலையிலே ஆமென் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். தேவ பிள்ளைகளே, இந்த நேரம் நமக்கு எந்த நேரம், இந்த காலங்கள் எதற்காக கொடுக்கப்படும் சொன்னா தேவனோடு நெருங்கி உறவாட, அவரோடு நெருங்கி உறவாட கூட அவை தடையாய் இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கிவிட்டு அவரோடு நெருங்கி நீங்கள் உறவாடும் போது என் தேவனாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விடவே மாட்டார். அவை ஒருபோதும் உங்களை பயத்திலும் திகைப்பிலும் விட்டுவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிட்டார், உன்னை அவர் தப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ அவரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று பத்மு தீவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆமென் அன்பான சீடன் தனித்த நிலையிலே ஆமென் ஆட்கள் சஞ்சாரம் இல்லாத இடத்திலே விஷ ஜந்துக்களும் உச்சிகளும் நிறைந்த அந்த தீவிலே தனிமையாக்கப்பட்டான். தனிமையாக்கப்பட்டது அவனுக்கு ஒரு பெரிய சோகத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஒரு துயரத்தை கொண்டு வந்திருக்கலாம். தனிமை என்பது தனிமையப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். யாருடைய துணையும் இல்லை, யாருடைய பேச்சு துணையும் இல்லை, யாருடைய ஆதரவு இல்லாத நிலையில் தன்னந்தனியனாக காணப்பட்ட அந்த யோவான் கர்த்தரோடு நெருங்கினான், அவரோடு உறவாடினான். அவருடைய நெருக்கத்திலே விரிசல் இல்லை, இன்னும் அதிகமாக நெருங்கி போக அவன் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளானான் என்று சொல்லி
அப்படி கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளான போது முந்தினவரும் பிந்தினரும் உயிரோடு இருக்கிறவர் தரிசித்தார். 7 சபைகளை குறித்த காரியங்களை அறிந்து கொண்டார். அவன் இனி பூமியை என்னென்ன சம்பவிக்க போகிறதோ அத்தனையும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கள்ள தீர்க்கதரிசிகளும் மிருகத்தையும் அந்தி கிறிஸ்தை குறித்த காரியங்களை அவன் அறிந்து கொண்டான். நியாயத்தீர்ப்பு எப்படி நடக்கும் என்பதை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. புதிய பூமி, புதிய ஸ்தோத்திரம், வானங்கள் உருவாக்கப்பட்டதை கண்டான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு தனித்த நிலை இருக்கும் போது, கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கும் போது, தேவ பிரசன்னத்தை உணர்ந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவன் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் நெருங்கி வருவோம் என்று சொன்னார். இந்த காலகட்டத்திலே, இந்த உபத்திர காலகட்டத்திலே, இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி வேளையிலே என் தேவன கர்த்தரை நெருங்கி வருவேன் என்று சொன்னார். நிச்சயமாக தேவ பிரசன்னத்தால் நீங்கள் ஆழ்ந்து கொள்ளப்படுவீர்கள். உங்களுடைய நிலைமைகள் தேவன் வெளிப்படுத்தி வருவார். உன்னுடைய எதிர்காலங்கள் என்ன, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய எல்லா நிலைகளையும் அவை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனைகள் பெரியவராய் இருக்கிறவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இதை வெளிப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டாராக நம்ம இருக்கிறோம். தேவனுடைய வீட்டார் என்று சொன்னால் தேவனுடையவர்களாக இருக்கணும். தேவனுடையவர்களாக இருக்கணும் சொன்னால் தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்படி நடக்கணும். நம்முடைய ஆராதனை, நாம் ஆராதிக்கிறோம், ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதம் அவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நாம் தேடுகிறோம், ஆனா ஆண்டவரை எதிர்பார்க்கிற விதத்தில் நாம் தேடணும். மரியாள் எப்படி தேடினாலோ, மரியாள் அதிகாலையிலே தேடினது போல பத்ம தீவிலே யோவான் ஆண்டவர் எப்படி தேடினானோ அப்படி நாம் தேடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவன் சொல்றார். தேவனுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்கள் இல்ல, உலக பிள்ளைகளாக இல்லை, தேவனுடைய வீட்டில் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவரை போல காணப்படணும். அவரை போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காணப்படுவதால் ஆண்டவராய் தேவன் இந்த நாளில் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு வாக்கியத்தை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் நான் பார்க்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்து நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இயேசுவை போல நம்ம இருக்கணும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். இந்த நாட்களிலே இந்த வேத வாக்கியத்துக்கு நான் குறைப்பட்டவனாக காணப்படுகிறேன். தராசிலே இதுக்காக வைக்கப்பட்டால் நான் குறைக்கப்பட்டவனாக தான் காணப்படுவேன். காரணம், சில நாட்கள்ல பலத்த சத்தமா ஜெபித்த நாட்கள் உண்டு, சில நாட்கள்ல கண்ணீரோடு ஜெபித்தது உண்டு. ஆனா என் தேவனாய் கர்த்தர் செய்தது போல இரவும் பகலும் ஆமென் ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நெருக்கடி கால வேளைகளிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நீ நான் ஜெபித்தார் நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் தேசத்தில் ஒரு சேமத்தை கட்டளையிடுவார். நம்முடைய தமிழகத்திலே ஒரு சேமத்தை கட்டளையிடுவார். இந்த கொள்ளை நோயுடைய தீவிரத்தை அடக்கி போடுவார். அது தொற்று பரவாதபடி ஆமென் என் தேவனாய் கர்த்தர் நிறுத்த வல்லமை அவர் ஒருவர் மாத்திரம்தான் உண்டு. அன்றைக்கு தாவீது யூதா இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கெடுத்தார். இதனால் கோபம் அவர் மேல் மூண்டது. தாவீது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார்த்தார். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் மேல் கோபம் மூண்டது நிமித்தம் தாவீது ஆண்டவர் சமத்தில் நிற்கிறார்.
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விடுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷ கையில் விடாதிருப்பேனாக என்றார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலில் அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஆண்டவர் சமூகத்தில் நின்று மன்றாடுகிறார். பலி செலுத்தினார். பலி பீடத்தை கட்டி சர்வாங்கதன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டவராக கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த நெருக்கடி வேளையிலே தொற்று வியாதினால அநேகர் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் இல்லாம மூச்சு திணறல் உண்டாகி உயிர் போனவர்கள் உண்டு, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இப்பேற்பட்ட கொள்ளை நோய் எதனால் உண்டானது என்பதை இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் நாம் பார்த்தோம். அவர் முன்பாக கொள்ளை நோய் சென்றது என்று சொல்லி நீயும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உலக மக்கள் எஜமானாய் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட அடையாளம் உண்டாய்கொண்டு இருக்கிறார். இதை நினைத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய தவறுதல் நிமித்தம், எங்களுடைய பிள்ளைகள் நிமித்தம் சரியான ஆராதனை நாங்கள் உகந்த ஆராதனை செய்யவில்லை, சரியாக மந்தையை மேய்க்கவில்லை, அவலட்சணமான ஆதாயத்திற்காக நாம் மந்தையை மேய்த்தோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் விழுந்து தவறுகளை எல்லாம் அவருடைய சொல்லி, ஆண்டவரே வாளை நிறுத்தி போடும், இந்த கொள்ளை நோயை நிறுத்தி போடும் என்று சொல்லி உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நாம் ஒவ்வொருவரும் கதறுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக தேவனாய கர்த்தர் நம்முடைய தமிழகத்தில் இருந்து, நம்முடைய தேசத்தில் இருந்து நிச்சயமாக இந்த கொள்ளை நோயை நிறுத்த போடுவார். இந்த கொள்ளை நோயை நிறுத்தி போட அவர் ஒருவருக்கு வல்லமை உள்ளது. ஆகவே இந்த நாட்களில் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் உண்மையான மனதில் உண்டாக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுது, நமக்காக மாத்திரமல்ல மற்ற ஜனங்களும் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக நீ ஏகோபித்து சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நிற்பேன்னு சொன்னார். என் தேவனாய் கர்த்தர் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் விடுதலை கொடுத்து இந்த பேராபத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்றுவது மாத்திரமல்ல, இந்த பேராபத்தை கொண்டு வருகிற இந்த கொள்ளை நோயை இந்த வாதையை என் தேவனாய் கர்த்தர் நிறுத்தி போடுவார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை போலதான் மற்ற ஜனம் இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அதை போலதான் மக்களும் இந்த தொற்று நோயினால கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். தகப்பனே, ஒரு கணம் எங்களுக்காக இரக்கம் பாராட்டும். இவங்களை பார்த்து எங்களை நீர் அளந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஒரு உண்மையான மனதிரும்பல் வேண்டும். வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாக இருக்கணும். தனிமைப்பட்ட நிலையிலே தேவனோடு உறவிலே அதிகமாக நெருக்கப்பட வேண்டும். போல தேவனுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து வாழ வேண்டும். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உண்மை போல தேசத்துக்காக நாங்கள் காதல்கிறோம், எங்கள் மாநிலத்துக்காக காதல்கிறோம், அகப்பட்டுக் கொண்டு ஜனங்களுக்காக கண்ணீரை வெடிக்கிறதா தேவனாய கர்த்தர் இரக்கம் பாராட்டி, அப்பா நீ தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்லவா, இறங்குற தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், ஜனங்களுக்காக இறங்குங்கப்பா. நாங்கள் திருந்திடுவோம்ப்பா. ஆண்டவராயே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு மாதிரியாய் வாழ்வோம். எங்கள் தேசத்துக்காக கதறுகிறோம். நிச்சயமாக வாழை நிறுத்தி போனோம்.
கேட்கிற ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளும் ஆமென் ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமாய் செபிக்கிறேன். ஒருவேளை தனிமைப்படுத்த நிலையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது என் தேவனாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டி மீறுதலெல்லாம் மன்னித்து பாவத்தை எல்லாம் மூடி போட்டு அக்கிரமத்தை நினையாது இருந்து ஆண்டவரே அவர்கள் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உம்மை மகிமைப்படுத்தத்தக்கான ஒரு விடுதலை கொடுங்க. எங்கள் ஒவ்வொரு சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையாக வேண்டுகிறோம். ஜீவன் நல்ல